ஐயா கணேஷ் வந்துட்டு அப்படியா பேசிட்டீங்களா? கணேஷ் நம்ம சொன்னதை அப்படியே நம்பிட்டான். அப்பா நான் கூட இது சரியா வருமானு யோசித்தேன். ஆனால் எப்படியோ நம்ப வச்சிட்டீங்க. இதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அந்த சிவாவும் நம்ம கணேஷும் பேசாமல் நாம் தான் பார்த்துக்கணும். 2 பேரும் சந்திச்சு பேசிட்டாங்க, காரியம் கட்டுறோம். நம்ம ஐயா ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? உடம்பு எப்படிங்க இருக்கு? போடா வெளியில. ஐயா என்ன சொல்றீங்க? போடா வெளியிலன்னு சொன்னேன். ஐயா என்னதுக்கு வெளியில போக சொல்றீங்க? கணேஷ் என்னடா கணேஷ், என்ன கணேஷ் சொல்றாருல, ஒழுங்கா வெளியில போயிரு, இல்லாட்டி தட்டி தூக்கி எறிஞ்சிருவோம். இப்படியெல்லாம் சொன்னா இவன் கேட்க மாட்டான்யா. 4 போட்டாதான் போவான். நீங்க நவருங்க. ஏய் நான் கணேஷை பார்க்க வந்திருக்கேன். ஆள் இருக்கிற தைரியத்தில் தேவையில்லாம நாய் ஓவரா குறைச்சது அறுத்து போட்டுருவேன். ஏய் ஏண்டா என்னடா டயலாக்கா பேசிட்டு இருக்க? அடிச்சு துரத்துற வெளியில. கணேஷ கணேஷ உன்னை பார்க்க விடாம எல்லாரும் வெளியே துரத்துறாங்கடா. நான் தான்டா சொல்லவே சொன்னேன். எந்த மூஞ்சி வச்சுட்ட என்ன பார்க்க வந்த துரோகி? என்ன சொன்ன? துரோகியா? டேய் வேணாண்டா, இன்னொரு முறை விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லிடாத. டேய் நீ என் நண்பன்டா, என் உயிர் தோலை, எனக்குள்ள மூச்சு காத்தா கூடுகட்டி வாழ்றவன்டா நீ. டேய் நான் எப்படி உனக்கு துரோகம் நினைக்க முடியும்? நீ மட்டும் தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆமாடா, இத்தனை நாள் உன்னை தப்பா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் உன் சுயரூபம் என்னன்னு தெரியுது. போடா வெளியா. டேய் தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுடா. டேய் என்னடா அவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? காலையில் போனவர் இன்னும் காணோம். சிவா ஏன் இவ்வளோ நேரம்? நீ இன்னும் தூங்கலையா? இல்லை அம்மா குடிச்சிருக்கியா? குடிச்சேன், உள்ளா குடிச்சேன். ஐயோ சிவா கொஞ்சம் மெதுவாக பேசுறியா? எங்கள் சித்தி வேற உள்ள இருக்காங்க. எழுதிருக்கட்டுமே பெண்ணா. இங்கே பாரு, நீ இப்படி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எங்கள் சித்திக்கு நம்ம மேலே சந்தேகம் வராது? வந்துட்டு போகுது, வரக்கூடாத இருக்க வந்துருச்சு. நீ யாருக்கு வந்தா என்ன, வரலைன்னா என்ன? ஏன் இப்படிலாம் பேசுற? என்னாச்சு? ஒன்னாலதான், எல்லாம் ஒன்னாலதான். என் நண்பன் 25 வருஷமா என் கூட இருந்த நண்பன் இன்னைக்கு என் கழுத்து முடிச்சு வெளியே தள்ளிட்டா, என்னை எட்டி உதைச்சிட்டா. அவன் அடிச்சதெல்லாம் கூட எனக்கு வலிக்கல. சொன்னாம ஒரு வார்த்தை, நான் துரோகியா, உன்னை இழுத்துட்டு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான். நீங்க என்ன சொல்றீங்க? அவன் அடிச்சதெல்லாம் கூட எனக்கு வலிக்கல. துரோகின்னு வார்த்தை சொல்றான் பாத்தியா, அந்த இடத்துல நான் செத்துருப்பேன். ஒன்னாலதான் உன்கிட்ட செஞ்சு கொடுத்த சத்தியம், அவனையும் உன்னையும் சேர்த்து வைக்கிற சத்தியத்துல என்னால பொழைக்கவும் முடியாம சாகவும் முடியாம அவனை நினைச்சு என்னால முடியலையே. நான் வேணா போய் கணேசை பார்த்து பேசி புரிய வைக்கிறேன். வேண்டாம்,
நீ சொன்னா கேட்க மாட்டேன். என் காதல நேத்து வந்துச்சு, நேத்தோட போனா போயிட்டு போகுது. ஆனா அவங்க கூட பழகின பழக்கம் மறக்க முடியாது. அங்க போய் அவனை பார்த்து அசிக்கப்படாத. ஏன் வேணாங்கிறீங்க? இங்கே பாருங்க, காலையில் நான் போய் பேசுறேன். வேண்டாம், நீங்க போக வேண்டாம் சீதா. ஏன் ஏன் என்ன போக வேண்டாங்கிறீங்க? 20 வருஷத்து நண்பன் என்னோட, அவனே என்ன நம்பல. நேத்து வந்தவடி நீ சொல்றதையா நம்ப போறான்? போ. சிவா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நான் போய் பார்த்து அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன். ஓ, என்னை விட அவனை உனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா? வைத்தியக்காரி. ஐயோ அப்பா, தங்கம் அப்பாடா அப்பா. பார்த்தாண்டா நான் இல்லைன்னா சொன்னேன். கண்ணுமை அழுகுது படுறா, போய் வச்சுட்டு வந்து அழுகுறியா? இல்லடா, நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு போயிட்டு வந்தேன். ஏய் ஏய் கண்ணுமை அழுவாம அழுகுடா சாமி. ஏய் ஐயோ ஏய் இங்க பாருடா. ஏய் ஆரியவா ஜூஸ் குடிக்கிறியா தங்கம்? ஜூஸ் குடிக்கிற ஆப்பிள் ஜூஸ்டா. டேய் இங்க பாரு. ஏய் எடுத்து ஆரி எடுத்து அப்பங்க போய் செத்து போயிட்டானே. நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன்? இருக்கிறது மட்டும் சொல்லு. இங்க பாரு, என்ன அப்பங்க போய் செத்து போயிட்டானா? ஐயோ, என் அப்பா தயிர் சோத்துல மேல இருக்க ஆடைய மட்டும் வலிச்சு வலிச்சு ஊட்டுவான்டா. கன்ஃபார்மா அலாசி அலாசி வலிச்சு ஊட்டுவான்டா. கையை தாண்டி அலாசுறேன், இடுப்பி மேல அலாசுறான். என் அப்பாடா போயிட்டாரா? போயிட்டானா? சரி அப்பா, அந்த கந்து கொடுத்தவங்க கடன் கொடுத்தவங்க எல்லாம் வந்து வாங்கிக்க. இன்சூரன்ஸ் போட்டுக்கிறீங்களா? இன்சூரன்ஸ் போட்டிருக்கடே. ஏப்பா, என் அப்பன் போனதுதான் போனா. முந்தா நேத்து இன்சூரன்ஸ் டீவை கட்டிட்டு போயிட்டான். அதுக்கு முன்னாடி நாளே போயிருந்தானா கூட அந்த டிவி எனக்கு மிச்சமாயிருக்கும் இல்லையா? அப்ப செத்து போயிட்டான்ல, கவலை இல்ல. அப்ப டிவி கட்டிட்டு போயிட்டான்னு தான் கவலையாக்குது இப்ப. ஐயோ அப்பா, எப்படி தெரியும் தானே கேக்குறேன். என் அப்பன் செத்தத பாரு, லெட்டர் எழுதி வச்சுட்டு செத்து போயிருக்கிறான். லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு எடுத்துட்டு உள்ள கல்ல வச்சுட்டு போய்க்கிறான். பேப்பர் பறக்க கூடாது இல்ல? பயங்கர அறிவாளியாக்குறானே. உனக்கு தான் எழுதிருக்கிறாங்க, படிக்கிறேன் கேளு. ஏய் நீ சாஞ்சுக்கடாவா, அவன் படிக்கட்டும். அவன் சாஞ்சிக்க, அவன் ரெடி பண்ணி விட்டான் நாட்டுக்கு. சாஞ்சிக்க ஐயோ அப்பா. சேர இருடா. டேய் இருக்கிறோம். அட்டாமல பல்லு மேல ஒண்ணு. இங்க பாரு, அன்பு இல்லாத மகளுக்கு அப்பா எழுதியது. ஐயோ அப்பா, அப்பா போயிட்டான்டா. தங்க அப்படி கட்டி பிடிச்சினா நான் கட்டி பிடிச்சே இருப்பேன், படிக்க மாட்டேனாங்க. நீ அவனையே கட்டி பிடிச்சி தொலைங்க போக. வாடா, நான் எங்கே ஓடுறேன்னா? நான் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதால் வீட்டை விட்டு சாவடிச்சு விடுவேன். படிக்கிறவர்கள் அசாம இருக்கணும். வீட்டை விட்டு வெளியேறுகிறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். நான் கண்காணாத தேசத்திற்கு அந்தியூர் போகிறேன். அந்தியூர் கங்காத தேசத்திலே இருக்குது. அங்கே போய் தற்கொலை செய்து கொள்கிறேன். இப்படிக்கு பாத்தியா எங்க அப்பா எப்படி செத்து? சாவெல்லாம் இல்லை, கண்காணாத உங்க ஒக்க போர் தாங்க முடியல தான் அங்கே போயிருக்கிறேன். எடுத்துக்கிட்டு செத்து போயிட்டு இரு, முழுசா படிக்கிட்டுண்டா, கம்முன்னு தொலைடா சனினே. படிச்சுட்டான்டா. அப்பா இங்க பாரு, எங்க அப்பா செத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என்ன பெரியமா பிரச்சனை? செத்ததான் செத்தா. என் வீட்ல அவ்வளோ பெரிய பரணை இருக்கு, அதுல தூக்கப்பட்டு தொங்கி இருக்க மாட்டான். எலி மருந்து வாங்கி வச்சிருக்கேன், அதை குடிச்சிட்டு புடக்காலியில சாவ மாட்டான். ஏன் என் வீட்டுக்கு எதுப்பால கிணறு இருக்கு, அதுல உளுந்து சாவ மாட்டான். அதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ கண்காணாத தேசம் 1500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் செத்து போயிட்டாடே. நான் எப்படா இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குறது? என்னடி அந்தியூர் ஒரு 1500 கிலோமீட்டர்ல இருக்குது. என்னாடி சொல்லுங்க, எனக்கு இப்படியா ஊத்துக்குள்ள அந்தியூர்ல தான் வந்துருவாரு. எனக்கு நம்பிக்கையே இல்லடா. எப்படா எங்க அப்பா வருமா? நீ இத்த சோட்டு போடு முறை மாட்டை வச்சுக்கிட்டு பொழுதுக்கு வீடியோவா பார்த்துருந்தா அப்பம் போவாத ரெடி பண்ணுவான். அடிக்குது பாரு, அடிக்குது பாரு. போன் வருதுடா. மாப்பிளையா? இல்ல எங்க அப்பா. ஒப்பனா? ஐயோ, இன்னும் அவன் சாவலியாட்டு இருக்கு. இல்லை எப்பயும் மாப்பிள்ளை தான் பண்ணுவான், திடீர்னு ஒப்பம் பண்ணுறான். அட்டன் பண்ணி பேசு. இரு இரு, நான் பண்றேன். அவுட் ஸ்பீக்கர் போறேன். எந்த மயிர் பீக்கர் போட வேண்டாம், அப்படி பேசு. இல்லை, அவுட் ஸ்பீக்கர் போட்டு கம்முன்னு. ஹலோ
அப்பா அப்பனுக்கு அங்கே பேசுன்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். இரு மறுபடியும் போடலாம், மறுபடியும் வரும். அந்த நாய் வருவான், எப்பயுமே 1 ரூபா 10 ரூபா தான் காசு வச்சிருப்பான். கட்டாயி போச்சு, எங்க அப்பன் கிட்ட காசு இல்லையாட்டுருக்குடா. எங்க அப்பன் பண்றதுனால எங்க அப்பன் செத்து போய் வேற எவனாவது பண்றாங்க. தங்கம் சனி எங்கட கம்முனு அவனை டவுச்சர் கழட்டி போட்ட உடனே உள்ளக்கிற சில்லற காசெல்லாம் பொறிக்கிட்டு விட்டு அவன் என்னடி பண்ணுவான்? ஏதோ ஒரு 5-10 விட்டுருந்தா பரவாயில்ல. ஐயோ எனக்கு எங்க அப்பா வேணும். மறுபடியும் வருது, மறுபடியும் வருது. இரு, உங்க அப்பா நம்பரு. அடி 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 வக்காலோட. ஹலோ ஹலோ, யார் அது? ஹலோ ஹலோ ஹலோ, யார்? எங்க அப்பனா? ஆமா ஆமாவா? ஏண்டா ஆளுக்காரா? நீ என்ன சாகலையா? இல்ல டேய், உங்க அப்பெல்லாம் நல்லா இருக்கானா? அங்கங்கே கூத்தி வச்சுட்டான். அவன் பாரு கிளங்காட்ட மேய்ச்சறான். தங்கம் அப்பா 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 தங்கம் சொல்லுப்பா. நானு கோச்சிக்கிட்டு அந்தியூர் வந்துட்டேன். சோ ஒண்டியா போனான்னு கேளு. போயிருக்கானா? ஏண்டா இன்னமா நீ சாகல? ஏடி அப்பனா ஆடா போடான்னு. அவனுக்கு என்ன மரியாதை? கம்முனு சாவட்டும். சரி பேசி விடு. தங்கம் அப்பதான் இன்சூரன்ஸ் பேசலாம். தங்கம் அப்பா உன்னை விட்டுட்டு போக மனசு இல்லடா. ஆனா இதுக்கு புழு பேத்த வேண்டாம்னா ஒரு 30 ரூபா 30 ரூபா கேக்குறேடா. ஜிபே போட்டு விட்டேன்னா வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன மயிருக்கு? உனக்கு நான் 300 ரூபா போடுறேன், மருந்து வாங்கி குடிச்சுப்புட்டு. அங்கே சாவ சொல்லு. இங்க என்ன மயக்க பிடிக்க வர. ஏய் அது என்னடா பஸ் அந்தியூர்ல இருந்து இங்க வருமே 6:30 மணிக்கு எழுதி வாங்கிட்டு வந்தேன். எஸ்பிஎம். எஸ்பிஎம் பஸ்ல கடைசி சீட்ல உட்காரு. அப்பதான் போனத்தை கொண்டு வந்து வீட்டு வாசப்படியிலே இறக்குவான். காத்தால 6 வேளைக்கு வந்துருக்க முடியும். 6 வேளைக்கு நீ வந்து சேர்ந்துரும் பாடி. நான் இன்சூரன்ஸ் ஒரு 10 மணிக்கு மேல வாங்கிக்கிறேன். வண்டி கிடையாது. சரி வச்சறேன் டார்லிங். ஒரு 300 ரூபா ஜிபே பண்ணி விடுறா. அத கூட நீ பண்ண மாட்டேங்க. 300 ரூபா பண்ற அளவுக்கு ஒப்பம் பெரிய ஒருத்தர் இல்ல. அந்த நாயை நானே போயே கூட்டு வந்துறேன். எதுல பஸ்ல தான். எதுல? பஸ்ல. ஏய் நம்ம வண்டி. அந்த வண்டி பேர் என்ன? அமராவதி. ஊதி இல்ல, சாவடிச்சு விடுவேன். அமரர் ஊர்தி. இங்க பாரு ஊர்தி. பாரு அமர் ஊர்தி. எதுக்கு நீ ஊர்தி எதுக்கு நெளியிற அப்படி? அவன் நல்லா சொல்லுவான். அப்படி சொன்னதாண்டா உனக்கு புரியும். இது தங்கம். ஏய் நான் சொன்னது கரெக்ட் தானடா. நீ எது சொன்ன கோயகம்னு சொன்னா கூட கரெக்ட் தான். அது எடுத்து இதுல போய் எனக்கு நீ பேசி விட வேணாம். தங்க சொல்லுங்க. அமர்த ஊர்தி. ஊதி அமராவதி. ஏய் கரெக்ட்டா சொல்றடா. சொல்றேன் பாரு. கரெக்ட்டா சொல்றேன். எனக்கு கேக்கல. என் டார்லிங் கரெக்ட்டா சொல்லிட்டா. சொல்லிடி தங்க. நீ மேல கைய வைடா சொல்றேன். சொல்லுடா. நீ அமராவதி. ஊதி ஊதிட்டே இருக்கா. நீ அப்படி இல்ல, இப்படி தொட்டேன்னா ஊதியும்பா. நல்லா இறுக்கழுத்துனீன்னு வச்சுக்க ஊர்தியும்பா. அவன் அந்த கேப் மாதிரி உன்னை கட்டி பிடிக்கிறது முடிவு பண்ணிட்டான். இப்போ அதுதான் வேலை. நீ எடுத்துக்க அவனை சும்மா தொட்டு தெரியல. சரி எங்க அப்பா போய் பாடி எடுத்துட்டு வா. பாடியில ஒண்ணுமே நல்லா இருக்கணும். எனக்கு பாடி பாடிட்டு. 300 ரூபா ஜிபே பண்ண சொல்லியிருக்கேன். அவன் மருந்து குடிச்சிட்டு செத்து போயிருவான். 350 ரூபா போட்டு விடு. ஏய் நீ போய் எங்க அப்பாவை பிக்கப் பண்ணிட்டு வா போ. பிக்கப் நான் இங்கே இருக்கேன் போறேன். பிக்கப் பெரிய குற்றாலம் சீசன் பாரு. இந்த மாதிரிலாம் பண்ணா இன்சூரன்ஸ் பணத்தை வாங்க முடியாது. வேற ஏதாவது பிளான் போட்டு கொடு. அதுதான் தங்கம். அவனை இவனை நம்பி பிரயோசனம் கிடையாது. அடுத்த சீல நானே சாவறேன். சாவரியா? பணம் இல்லடி வீட்டுக்கு போறதுக்கு. இங்க பாரு நான் தானே சாவறேன். உன்னே கொள்றேன். நீ எடுத்து புள்ள எஃபெக்ட் போடுறேன். மாமா நீ என்ன விட்டு சாவ போறியா? வாசாமி 2 பேரும் தான் சேர்ந்து சாவலாம். பெண்ண என்ன மஸ் இருக்கு? நான் சாவமா? அப்புறம் எடுத்துக்கு இந்த டைலாக் குடிக்கிறேன் பாரு. நான் சாவறேன்னா சாவற மாதிரி நடிக்கிறேன். ஓ நடிக்கிறியா? ஆமா. இன்சூரன்ஸ்காரனை கூட்டியாந்து பணத்தை வாங்கி 2ஆ பிரிச்சு போடணும். சரி நீ மட்டும் சாவடா. என் பாப்பா பாரு எப்படி ஒப்பரி வெட்டி அப்படியே கதறிக்கிட்டு பணத்தை அள்ளி கொட்டுவான். ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அவளுக்கு தான் நீ புல் மூடில் இருக்கிற. நான் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு அடுத்த சீனில் சாவகம் க்ளீனாக வந்து பர்ஃபெக்டாக பிளானு போடுறோம். இன்சூரன்ஸ் பணத்தை வாங்குகிறோம். போய் ஃபாரின்ல செட்டில் ஆகிறோம். பாரின்ல நொட்ட வேணா வத்து போய் எடப்படி போனால் போகாது. பாரின்னு தான் போவேன். 1500 தான் இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கிற. பாரின்ல கழட்டி விடுவேன். பாரின்னு எப்படியே போதுமா? போது நம்ம வேலைக்கு ஏற்ற எல்லோரும் பக்கத்துல ஈரோடு நஞ்சை ஊத்துக்குள்ளி அங்க போயிடலாம். இருக்குது சாமி. தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க. உனக்கு தெரிஞ்சவங்க. எனக்கு 1/2 ஏக்கரா தான் இருக்குது. அதை விற்க முடியாதாங்க. புரியுதா? அப்பதான் சோளம் வச்சுட்டு வந்துருக்க. நீ அதை அழிச்சு முடியாட்டுங்க பாரு. போறோம் பக்கத்துலயே இருந்துட்டு. ஏய் அங்க ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். நாம போன் போட்டா அந்த நாயில எவனும் எடுக்க மாட்டான். அவன் பாரில இருக்கிறமா கேட்டான். இது ஆகாது. பக்கத்துலயே போற செட்டில் ஆகிறோம். சரி ஓகே முதல்ல நீ சாவு. இன்சூரன்ஸ் பணத்தை கையில வாங்குறோம். செட்டில் ஆகிறோம். என்னையும் சேர்த்து செட்டில் பண்ணி நீ தனியாக செட்டில் ஆகாத. புரியுதா? 2 பேரும் செட்டில் ஆகிறோம். என்ன இப்படி சொல்றீங்க? வாங்க போலாம். இல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண போலாம்.
போலாமா? இல்லை போகலாம் போகலாம், அப்புறம் அவளுக்கு தான் போகலாம்.